வணக்கம் நண்பர்களே. புது வண்டி வாங்கி வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் சிட்டி மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. சிட்டி மைலேஜ் நான் புது வண்டி வாங்கியிருக்கேன், அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். எபிசோட் 2 இதோ உங்களுக்காக. நண்பர்களே பாருங்கள், நான் அர்பன் மோடில் ஓட்டிகிட்டு இருக்கேன். சிட்டி மைலேஜ் ஆவரேஜாக 31ன்னு காமிக்குது. ட்ரிப் டீட்டெயில்ஸில் இன்றைக்கி ஒரு 36 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன், 1 மணி நேரம் ஓட்டியிருக்கேன். ஆவரேஜ் ஸ்பீடு 33, டாப் ஸ்பீடு வந்து 73, ஆவரேஜ் 31. ஓகேங்களா? ஆவரேஜாக 30 கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன கண்டிஷன்னு சொல்லிடுறேன். என்ன கண்டிஷன்னா, காலையில் நம்ம ஆவரேஜாக ஒரு 3rd and 4th கியர் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரியும், அப்புறம் கொஞ்சோண்டு பம்பர் டு பம்பர் சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கில் இருக்க மாதிரியும் கண்டிஷனில் இப்போ நான் ஓட்டியிருக்கிறதுக்கான மைலேஜ் வந்து 31. ஸோ ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சிட்டி மைலேஜ் எப்படி இருக்கும்னு. சரி நண்பர்களே, நீங்கள் கேட்ட மாதிரி சிட்டிக்குள்ளே இருக்க மைலேஜ் வந்து நான் உங்களுக்கு போட்டேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம வண்டி ஃபஸ்ட் சர்வீஸ் போக போது, கூடவே நம்ம கிராஷ் கார்டெலாம் போட போகிறோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வர நண்பர்களே, பாய்.